இப்போ ஸ்ரீ ஜெகநாதனோட மகாபிரசாதத்தை ரெடி செய்கிறப்போ வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அதை மூடி என்ன செய்கிறாங்கன்னா அதை செய்கிறாங்க. ஏன் இப்படி? பின் என்னன்னு சொல்றாங்க பாபா. மற்றபடி மற்றவங்க யாரெல்லாம் இருக்காங்க இல்லையா, மற்ற தேவதைகள் அவங்களது எப்படின்னா அது எப்படின்னா அந்த துணி கட்டியிருப்பாங்க இல்லையா வாய்க்கு, மற்றவங்களுக்கு அப்படி துணியை கட்டிக்கிட்டு அவங்களோட பிரசாதத்தை செய்யறது கிடையாது. அப்படி ஏன்னு கேக்குறாங்க. பாபாவோட நினைவுல இருந்து சாப்பாட ரெடி பண்ணணுமா, சமையல செய்யணுமா? சைலண்டாக இருந்து சமையல செய்யணுமா? இல்லன்னா சங்கல்பங்களினோட அந்த ஒரு குதிரை போல சங்கல்பங்கள் ஓடிட்டே இருக்கிறது, அதுக்கு அப்போ அப்படி செஞ்சுக்கிட்டு சாப்பாட அந்த சமையல செய்யறதா? अभी तो कल जो वो भी मुख बंद करता है, अभी ये भी मुख खुल के करता है। यहाँ का जो अभी जो भोग बनता है यहाँ पर, ये दुर्गा माई का हो, जो काली माई का, अभी जगन्नाथ बन गया क्या? अब मुख खुल के बना। हाँ जी, जो और देवताएं हैं, இப்போ மத்த தேவதைகள் யார் இருக்காங்களோ वो जगन्नाथ का भंडारा नहीं है, அவங்களது ஜெகநாத்தினோட பண்டாரம் கிடையாது. जगन्नाथ बनता ही तब है, ஜெகநாத் ஆகிறது எப்போனா जब मन का मौन धारण कर ले, எப்போ மனசினோட அமைதியை தாரண பண்ணிக்கிறாங்களோ அப்போ. मन के मौन से ही नई रंगत निकलती है, மனசினோட அமைதியால தான் புது நிறம் வெளிப்படும். जगन्नाथ की जो यादगार है, ஜெகநாத்தினோட நினைவார்த்தம் என்ன இருக்கு? वो सारे जगत का नाथ है, அவங்க முழு உலகத்துக்கே கண்ட்ரோலர் ஆயிருக்காங்க. सारे जगत के ऊपर कंट्रोलिंग पावर प्राप्त करने वाला है, முழு உலகத்து மேல கண்ட்ரோலிங் பவர் அடையக்கூடியவங்க ஆயிருக்காங்க. दुनिया की चाहे जिस धर्म की आत्मा हो, உலகத்துல எந்த தர்மத்தினோட ஆத்மா வேணாலும் ஆயிருக்கலாம், हर धर्म की आत्मा के ऊपर इसका सिक्का जमने वाला है. எல்லா தர்மத்தினோட ஆத்மாக்கள் மேல அவங்களோட கண்ட்ரோல் என்றது ஏற்பட போகுது. அதனால जो मन का मौन है, மனசினோட அமைதி என்ன இருக்கு, कोई सारी दुनिया के ऊपर विजय प्राप्त करेगा, அதுதான் முழு உலகத்து மேல வெற்றியை அடைய வைக்கும்னு சொல்றாங்க. ये मुंह बंद करने की बात नहीं है, இது வாயை க்ளோஸ் பண்ணிக்கிற விஷயம் கிடையாது. मुंह बंद हो, இப்போ வாயை மூடி இருக்கு, मुख से कुछ भी न बोले, வாயால ஒண்ணுமே சொல்லுறது இல்ல, और अंदर संकल्पों का घुमाड़ा चलता रहे, உள்ளுக்குள்ள சங்கல்பங்கள் ஏராளமான சங்கல்பங்கள் போயிட்டு இருக்கு. तो उसे मौन कहेंगे, அப்போ அத மௌனம் அப்படி சொல்வாங்களா, அமைதியா இருக்குறதுன்னு சொல்வாங்களா, இல்லன்னா சொல்ற விஷயம்னு சொல்லலாமா, அப்படின்னா பேசுறது இப்படி சொல்லலாமா? அவங்க வைப்ரேஷன்ஸ கெடுக்கிறவங்க ஆயிடுவாங்க.